அதான் முடிந்ததற்கு பின்னால் என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள் சொன்னார்கள். நபிகளாரின் மீது ஸலவாத்தை சொல்ல வேண்டும். அந்த ஸலவாத்திலே சிறப்பானது இப்ராஹிமியா ஸலவாத். அந்த ஸலவாத்தை சொல்லி முடித்ததற்கு பின்னால அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலத வபஅஸ்ஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்தஹு. இவ்வளவுதான் அதானுடைய துஆ. அதாவது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் எல்லாம் இந்த துஆவுடைய முன்னாலையும் பின்னாலையும் நடுவுலையும் மேலதிகமான வாசகங்களை சேர்த்திருப்பார்கள். அப்படியான எந்த வாசகத்தையும் ஓதக்கூடாது. ஏனென்றால் நபி அவர்களால் நமக்கு கற்றுத்தந்த வாசகம் இவ்வளவுதான். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலத வபஅஸ்ஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்தஹு. சஹீஹுல் புகாரியிலே, சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ரிவாயத்திலே இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், முஅத்தின் அதான் சொல்வது போல நாமும் சொல்லிவிட்டு சொல்லி முடிந்ததற்கு பின்னால ஸலவாத்தும் ஓதிவிட்டு இந்த துஆவையும் ஒருவன் ஓதி முடிப்பானாக இருந்தால் அவனுக்கு மறுமை நாளையிலே ஷஃபாஅத்து செய்வதை, பரிந்து பேசுவதை, அல்லாஹ்விடத்திலே அவனுக்காக நான் மன்றாடுவதை நான் என் மீது வாஜிபாக்கிக் கொள்வேன், கடமையாக்கிக் கொள்வேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.